இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் அடுத்தடுத்த பாலியல் புகார்களில் சிக்கும் ஆசிரியர்கள் மீது பள்ளி கல்வித்துறை எடுக்க உள்ள அதிரடி நடவடிக்கை குறித்து செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை அவர்கள் மீது பாயும்? எவ்வளவு ஆசிரியர்கள் இதுவரை இந்த புகார்களில் சிக்கியிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சங்கரன். வணக்கம் காயத்ரி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி வளாகங்களுக்கு உள்ளேயே குழந்தைகள் மற்றும் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் பல்வேறு இடங்களில் நடந்திருக்கின்றன. இது தொடர்பாக சுமார் 300 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதாகக்கூடிய ஆசிரியர்கள் துறை சார்ந்த நடவடிக்கைகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அவர்கள் பணியிடை நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதற்காக 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசாணையையும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதன்படி பாலியல் புகார்களில் சிக்கி வழக்கில் அவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள், பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பணியிலிருந்து விடுவிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஒட்டுமொத்த கல்வி சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல்கள் கூட தெரிவித்திருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு அந்த மதிப்பெண் சான்றிதழில் துவங்கி பட்டப்படிப்பு வரையான அவர்கள் எதுவரை படித்திருக்கிறார்களோ அத்தனை சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் தற்போது வரை சுமார் 20 ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும், தொடக்க கல்வித்துறையில் மட்டும் 6 ஆசிரியர்களும் மற்றவர்கள் பள்ளி கல்வித்துறையை சார்ந்தவர்கள் என்றும் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது இந்த 300 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்குகள் எல்லாம் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகின்றன. அதில் ஒவ்வொன்றாக இறுதி முடிவு தீர்ப்பு வெளியாகும் போது எந்தெந்த ஆசிரியர்கள் எல்லாம் குற்றம் இழைத்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிறதோ அந்த ஆசிரியர்கள் மீது உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அவர்களுடைய கல்வி சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படும். அவர்கள் வேறு எங்கேயும் வேலையில் சேராத முடியாத அளவிற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவிக்கிறார்கள். எனவே தற்போதைய ஒரு சூழல்படி சுமார் 100 முதல் 150 ஆசிரியர்கள் வரை மிக விரைவில் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக டிஸ்மிஸ் செய்ய நேரிடலாம் என்ற ஒரு பரபரப்பான தகவல்களும் பள்ளிக்கல்வித்துறையில் வெளியாகியிருக்கின்றன. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி சங்கரன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.